அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை. 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாளில் 3 விதமான விசேஷங்கள் இருக்குது. ஒன்று, நாளைக்கு துவாதசி. இன்றைக்கி ஏகாதசி, நாளைக்கு துவாதசி. இதுக்கு கடக மாதத்தில் வரக்கூடிய துவாதசிங்கிறதால இந்த துவாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எப்படி இந்த ஏகாதசிக்கு ஒரு சிறப்போ அதே போலவே இந்த துவாதசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆஷாட துவாதசின்னு பேர். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பெயர்களும் இதுக்கு இருக்குது. வாசுதேவ துவாதசி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. ஆதார துவாதசி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த ஏகாதசிக்கு சயன ஏகாதசின்னு பேர் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த துவாதசிக்கு கருட சயன ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்குது. இந்த ஏகாதசியின் போது நம்ம வாசுதேவனை நினைக்க வேணும். துவாதசி பாரணை பண்ணும்போது வாசுதேவனை நினைத்து அவருடைய அந்த மந்திரம் இருக்குது இல்லையா, அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஓம் நமோ வாசுதேவாய, ஓம் நமோ வாசுதேவாய. இது 12 அக்ஷர மந்திரம் என்று சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி தான் துருவன் அந்த அற்புதமான பதத்தை அடைந்து மகாவிஷ்ணுவை நேரிலே தரிசனம் செய்தான் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரம். இந்த ஆஷாட துவாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமாக அகத்திக்கீரை, நெல்லிக்கனி இவைகளை நம்முடைய உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அது உயிர்கனி, அமுதக்கனின்னு சொல்லுவாங்க நெல்லிக்கனியை. அதே மாதிரி இந்த அகத்திக்கீரை என்பது இந்த ஏகாதசி பாரணியின் போது சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கீரை. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து உள்ளது. நம்முடைய வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, இந்த மகாராஷ்டிராவிலலாம் பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்துக்கு கோஷ்டி கோஷ்டியாக போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு அப்படி கோஷ்டி கோஷ்டியாக போவாங்க. முக்கியமாக துவாதசி பாராயணின் போது நம்ம யாருக்காவது சிலருக்காவது அன்னதானம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது அன்னதானம் பண்ணணும். இந்த அன்னதானம் பிறருக்கு தராமல் உண்பது என்பது அந்த ஒரு விரதத்திற்குரிய ஒரு நெறியாக எங்கேயுமே சொல்லப்படலை. நம்ம எந்த விரதமாக அனுஷ்டித்தாலும் கூட அந்த விரதத்தின் போது யாருக்காவது ஒருவருக்கு நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது சால சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி நாளைக்கு. அதோட பிரதோஷம் வந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷம் ரொம்ப உயர்ந்தது. சந்திரனுக்குரிய கடக மாதத்தில் வருது இல்லையா, அந்த சிறப்பு இருக்குது. வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை திரையோதசி நாளைக்கு வந்துட்டதால இந்த பிரதோஷம் மிக மிக அற்புதமானது. நந்திதேவரின் கொம்பு இடையிலே இருந்து அந்த சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நாளைக்கு கிடைத்திருக்கிறது. நாளைக்கு அந்த பிரதோஷ வேளை என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தி சாயும் வேளையில் ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6:30-7 மணி வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். பல கோயில்களிலே பிரதோஷ பூஜைகள் நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு திரவியங்களை, ஒரு சந்தனத்தை தரலாம், ஒரு பால் தரலாம், ஒரு வாசனை திரவியத்தை தரலாம். இதெல்லாம் தருவதோடு அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்னும் நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வில்வ அர்ச்சனை செய்வது சால சிறந்தது. காரணம், ஒரு அற்புதமான ஒரு ஞானசம்பந்தருடைய தேவாரம் ஒன்று இருக்குது. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுது எழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. பார்க்கடல் கடைந்த போது அதிலே வெளிவந்த நெஞ்சை உன்னுடைய மிடரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய கண்டம், அந்த கழுத்து, அந்த கழுத்திலே அந்த நெஞ்சை நீ ஏற்றுக்கொண்டு நீலகண்டன், திருநீலகண்டன் என்ற பெயரோடு திகழ்ந்தாய் அல்லவா? அப்படி எங்களுக்காக இந்த உலக உயிர்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தி ஆனந்த நடமாடிய வேளை அல்லவா பிரதோஷ வேளை. இந்த பிரதோஷ வேளை என்பது எல்லா தோஷங்களையும் நீக்குகின்ற வேளை என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷ வேளையிலே
மாலை நேரத்திலே அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று, அது மட்டும் கிடையாது, அந்த ஆலயத்திலே ஏதாவது தொண்டு பண்ணுறது கூட நமக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். நம்ம போகிறோம், போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வாங்கி பிரசாதத்தை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் தூக்கி குப்பையாக போட்டுட்டு வந்துடுறோம். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம பாபத்தை நீக்கி போய் புதுசாக ஒரு பாபத்தை எடுத்துக்கிட்டு வந்துடக்கூடாது. நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இறைவன் தரான். நம்ம போய் நேராக கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றது மட்டும் வழிபாடு கிடையாது. நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் இறைவன். நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம்? பிறருக்கு உதவி பண்ணுறோமா? வயசானவங்களுக்கு உதவி பண்ணுறோமா? நெருக்கிக்கிட்டு போயிட்டு ஒரு வயசானவன் இருப்பாங்க வரிசையில், ஒரு முன் வரிசை நீங்கள் முன்னாடி போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு செயலையும் இறைவன் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறான். அவைகளெல்லாம் புண்ணிய கணக்கில் சேரும். அதுவும் பிரதோஷ வேளையிலே அந்த கோயிலில் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் இருக்குது இல்லையா? போய் அந்த குப்பைகள் இருந்தால் தூக்கி போடுறது, வயதானவர்களுக்கு உதவு வருது, முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு வர்றது, இல்லது தண்ணீர் மாதிரியான அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உபச்சாரங்களை வருபவர்களுக்கு கொஞ்சம் செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம இறைவனை நேரடியாக கும்பிடுறதை விட ஒரு சால சிறந்த பலனை தரும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி கையை வீசிக்கிட்டு போகாமல் ஏதோ நம்மால் இயன்ற அளவு என்ன திரவியம் நம்மளால் முடியுதோ அதை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, இவைகளெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், சங்கரன் கோயில் தேர் ஆடி மாதத்திலே கோமதியம்மன் ஆலயம், அந்த கோமதியம்மன் ஆலயத்தில் அற்புதமான ஆடி தபசு அந்த பிரம்மோற்சவம் நடந்து கொண்டு இருக்கிறது. சங்கர நாராயணராக காட்சி தருகிறான் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பெருமான். அந்த சங்கர நாராயணன் அந்த ஆடி தேரானது சங்கரன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த தேருங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்முடைய மனித உடலே தேர் தான். இந்த மனித உடலுக்குள்ளே அந்த இறைவன் உள்ளத்திலே இருக்கிறான். எப்படி தேருக்கு உள்ள இறைவன் இருக்கிறானோ அதே மாதிரி தேர், இந்த தேர் பார்த்திங்கன்னா 5 குதிரை இழுத்துக்கிட்ட மாதிரி பஞ்ச இந்திரியங்களும் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. இதை யார் செலுத்துகிறாங்கன்னா மேலே இருக்கிறானல்லவா, நமது ஹிருதய கமலத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் நம்முடைய தேர் உடலாகிய தேரை செலுத்தி கொண்டிருக்கிறான். இந்த தேர் திருவிழாவில் எல்லாரும் சேர்ந்து விட்டு தேரை வடம் பிடித்து இழுப்பதும், அந்த வெளியிலே வந்த நமக்காகவே தேரிலே ஏறி காட்சி தருகின்ற அந்த இறைவனையும் இறைவியையும் தரிசிப்பதும் சால சிறந்த பலனை தரும். ஒரு சமூக ஒற்றுமைக்காகத்தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாக்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சங்கரன் கோயில் தேர் திருவிழாவிலும் நாளைக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா துவாதசி, ஒரு பக்கம் பிரதோஷம், ஞாயிறு பிரதோஷம், இன்னொரு பக்கம் சங்கரன் கோயில் தேர். இப்படிப்பட்ட அம்சங்களோடு நாளையும் மறுதினமும் வருவதாலே இவை எல்லாவற்றிலும் நாம் கலந்து கொண்டு அல்லது இருக்கிற இடத்திலே இருந்தாவது நினைத்து கொண்டு அந்த எம்பெருமானை வணங்குவதன் மூலமாக நமக்கு சகல நலன்களும் கிடைக்கும்.